வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன் வணக்கம். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் வரைக்கும் வந்துட்டு திருப்பி அப்சைடு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து பால் அப்படின்னு பார்த்தோம்னா 24,600 தேடுக்கு பிறகு தான் நம்ம வித்தியாசம் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தாங்க மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லுங்க ஃப்ளாட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரேஞ்ச் கிட்டக்கே போல் ஒரு சைட்வேஸ் தான். நம்ம ஒரு காலையிலே இது டெலகிராம் அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அதில் எந்த டேரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டேரக்ஷனில் போகும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அது கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் அதில் பிரேக் பண்ணிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் ரெசிஸ்டன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன் பிரேக் பண்ணிவிட்டு நிஃப்டியால் அந்த இடத்து பிரேக் பண்ண முடியல. அதனால தான் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இல்லை. ரெண்டாவது நம்ம இந்த டெலகிராமில் இந்த இடத்து கொடுத்து இந்த எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடு இந்த வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு. ஆனால் இது பிரேக் பண்ணிச்சு, திருப்பி இது ரீடெஸ்ட் பண்ணாங்க, திருப்பி போணுச்சு. ஆனால் அதெல்லாம் அதுக்கு வர நிஃப்டி சப்போர்ட் இல்லாதனால பேங்க் நிஃப்டியால் அந்த அளவுக்கு மூவ் ஆக முடியல. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ரெசிஸ்டன் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம பெரிய மூவ் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் பிரேக் பண்ணல. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் கொடுத்துட்டு திருப்பி உள்ளே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சில் இதுவும் இருந்துச்சு சென்செக்ஸும். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறப்ப நிஃப்டியோட சேர்ந்து இதுவும் இறங்குச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் அப்சைடு போயிருந்திருக்கும். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டை பொறுத்தல. ஆனால் லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் கீழே இருக்குது. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வீக், அதாவது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வீக்கான செட்டப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளோசிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஹை தான் வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு. 24,857 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டிலோட இன்சைடில் தான் இந்த மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,018 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,116 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,212 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,807 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,626, தேர்டை பொறுத்தளவுக்கு 24,494. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் கேட்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் வந்து வீக்குன்னு எடுத்துக்கலாம். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு எதிர்பார்க்கலாம். அதுக்கு இடையில் மார்க்கெட்டை பொறுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இடையில் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், செகண்டை பிரேக் பண்ணால் தான் நம்ம பை சைடு போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் தான் செல் சைடு போகலாம். அந்தமாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் ஓரளவு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த டேவோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த லோலேயே நம்ம சப்போர்ட் போடலாம். ஆனால் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். அப்படி பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. 24,807 தான் ஸ்ட்ராங்கான இடமா இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த ரேஞ்சில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக டேவோட லோவை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் பிரேக் பண்ணாலே இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம் தான். இந்த இடம் மார்க்கெட் வந்து புல்லிஸில் தான் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டோட லோவில் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க 24,484 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இதையும் பிரேக் பண்ணி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நம்ம இந்த வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஆனால் பிரேக் கொடுத்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் இருக்குது. ரெண்டாவது நேற்று போட்ட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப்.
இப்போ இந்த ஹைக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இது ஸ்ட்ராங் க்ளோசிங் தான் இதில் சொல்லலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. ஆனால் நிஃப்டி ஸ்ட்ராங் இல்லை. அப்படி ரெண்டும் மாற்றி டைரெக்ஷன் இருந்துச்சுனாலே மார்க்கெட் வந்து சைட்வே செட்டப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பார்த்தோம்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கனால மார்க்கெட் வந்து ஒருவேளை இந்த நேரத்தோட லோ பிரேக் பண்ணுறதால மார்க்கெட்டில் இதுலேயும் ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும், நிஃப்டிலையும் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த ஹை அதாவது 55,500 சில்லற இதை இந்த ரெண்டுலையும் பிரேக் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,490 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 55,695. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55,957. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 55,296 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,017 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 54,644. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கும் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசன்ஸுங்க முக்கியமானதாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இருந்தாலும் இந்த செகண்ட் ரெசன்ஸ் அப்போ வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் ரெசன்ஸ் நிஃப்டி நம்ம கொடுத்துருப்போம். செகண்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அந்த தேர்டையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு திரும்பறதுக்கு செட்டப்பும் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் அப்போ வந்து அதுக்கு நல்லா தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா வரைக்கும் உண்டு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இந்த நேற்று தான் போட்டோம், அதுக்கு முதல் நாள் இந்த ரேஞ்ச் தான் போட்டோம் நினைக்கிறேன். 54,644 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட கேண்டில் லோ க்ளோசிங்கில் தான் லோ பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் கீழே தான் இருக்குது. இதுபடி பார்த்தா மார்க்கெட் பயங்கர வீக்கு. ஆனால் அந்த டேயோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வரைக்குமே ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை பார்த்தோம்னா 81,688 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 82,424 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை தான் ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,718. தேர்டை பொறுத்தளவுக்கு 82,925. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 81,964 அப்படிங்கிறது வந்து இன்னையோட டேயோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 81,633. தேர்டை பொறுத்தளவுக்கு 81,131. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கேட்புன்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். செகண்ட் வரைக்கும் செகண்டுங்கிற வரைக்கும் ஈஸியாக போய்டும். அந்த செகண்ட் விட்டு தேர்டு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த தேர்டையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்குது எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.